அரஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவ. எல்லாம் வல்ல கனடா மொன்றியல் துர்காபதி துர்க்கை அம்பிகையினுடைய திருவடிகளை போற்றி வணங்கி, அன்னையினுடைய ஆலயத்திலே இனிது நிகழ்ந்து வரக்கூடிய இந்த வருடத்தினுடைய வருடாந்த திருவிழாவினுடைய 11வது நாள் இன்றைய தினம் அன்னை நாக வாகனத்திலே எழுந்தருளி அனைவருக்கும் நல்ல அருளாசியை வழங்கிய இந்த வேளையிலே முன்தமிழ் ஊடாக அன்னையினுடைய இறை சக்தியை நிறைய பெற்றுக்கொள்ளும் முகமாக இடைவிடாமல் தவறாமல் இருந்து தரிசிக்கக்கூடிய அனைத்து அடியார்களுக்கும் அன்னையினுடைய இறை சக்தி நிறைய கிடைக்க வேண்டும் என்று முதற்கண் பிரார்த்தித்து, ஆலய சிவாச்சாரியார்கள் சார்பாக நல்லாசிகளை வணங்கி, எல்லோரும் அன்னையனுடைய அருள்நாளே நீடூழி வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து, அம்பிகையினுடைய ஆலயமானது போன வருடம் மகா கும்பாபிஷேகம் புனரத்தாபனம் செய்யப்பட்டு அழகிய சிற்பக்கலை நிறைந்த ஆலயமாக மகா கும்பாபிஷேகம் கண்டு இந்த வருடம் 2வது பிரம்மோற்சவம் இந்த திருவிழாவானது நல்ல முறையிலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அம்பிகையினுடைய இந்த வருடத்தினுடைய திருவிழாவினுடைய முதன்மை பொருந்திய திருவிழாக்களாகவும் அடியார்கள் காத்திருந்து வந்து அன்னையை பார்க்கக்கூடிய திருவிழாவாக இருக்கக்கூடியது தேர் திருவிழா. அந்த வகையிலே அம்பிகையினுடைய ரதோற்சவம் இந்த வருடம் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அந்த வகையில் 28/6 ஞாயிற்றுக்கிழமை காலை அம்பிகையினுடைய மகா அபிஷேகமானது காலையிலே 5:30 மணியளவிலே ஆரம்பமாகி விசேட பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் ஆற்றப்பட்டு தம்ப பூஜையை தொடர்ந்து சரியாக 9 மணிக்கு வசந்த மண்டப பூஜையும் தொடர்ந்து அன்னை உள்வீதியிலே ஆனந்தமாக தாண்டவமாடி ரதத்துக்கு புறப்படுவதற்காக 10 மணி அளவிலே எழுந்தருளி உள்வீதி புறப்பாடாகி சரியாக 11 மணிக்கு அன்னையனுடைய ரத ஆரோகணமானது நிகழும். தொடர்ந்து அந்த ரத ஆரோகணம் நிகழ்த்தப்பெற்று அன்னையனுடைய தேர் திருவிழாவானது 11 மணிக்கு ஆரம்பமாகும் என்பதை அனைவருக்கும் இந்த நேரத்திலே தெரியப்படுத்தி, அழகிய சிற்பக்கலை கூடிய அம்பிகையனுடைய இந்த ஆலயம் மகாகும்பாபிஷேகம் கண்டு இப்பொழுது ராஜகோபுர திருப்பணியானது இங்கே நல்ல முறையிலே ஆலய மக்களினாலேயும் ஆலய அடியார்கள் ஆலய நிர்வாகத்தினர் மூலமாக நல்ல சிந்தனையிலே ஒரு நல்ல ராஜகம்பீரமான ராஜகோபுரம் அமைய வேண்டும் என்ற திருப்பணியானது ஆரம்பமாகியுள்ளது. அன்னை அதியுவர் ராஜகோபுரம் கொண்ட அழகிய ஆலயமாக அமைய அன்னையை பிரார்த்தித்து, அந்த ராஜகோபுர திருப்பணியிலேயும் நீங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு உங்களால் இயன்ற திருப்பணி நிதிகளை வழங்கி அன்னையினுடைய ராஜகம்பீர ராஜகோபுரம் அமைய நீங்கள் எல்லோரும் பிரார்த்தித்து பாத்திரமாக வேண்டும் என்று கேட்டு, அம்பிகையினுடைய இந்த தேர் திருவிழாவிலே வந்து கலந்து கொள்ள இருக்கக்கூடிய அடியார்கள் எங்கெங்கோ இருந்து எல்லாம் அம்பாளை வந்து பார்க்க வேண்டும் என்று வருவார்கள். அதிலேயும் இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய மூலஸ்தானத்திலே இருக்கக்கூடிய துர்க்கை அம்பாள் ராஜ கம்பீரமான ஒரு அன்னை. அவர்களை இங்கே ஒவ்வொரு நாளும் பூஜிக்கக்கூடிய எங்களுடைய அருண் சிவாச்சாரியாராக இருக்கட்டும், சூர்யா சிவாச்சாரியாராக இருக்கட்டும், அம்பிகையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அலங்காரம் செய்தாலும், அலங்காரம் பண்ணாட்டியுமே எங்களுடைய தாயார் அழகி எல்லோரும் சொல்லுவார்கள். அப்படியான ஒரு அழகியை ஒரு தரம் வந்து பார்த்திட வேண்டும் என்று சொல்லி டொரண்டோவிலே இருந்து, அமெரிக்காவிலே இருந்து, பல இடங்களிலே இருந்து வருடம் தேர் திருவிழாவுக்கு வருவார்கள். கடந்த 2-3 வருடங்கள் திருவிழாவை பார்த்த வகையிலே இந்த ஆலயத்திலே தேர் திருவிழாவுக்கு அடியார்கள் குறைவில்லாமல் வருவதை கண்டிருக்கிறேன். என்றாலும் இந்த வருடம் உங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாள், ஞாயிற்றுக்கிழமை, எல்லோரும் சந்தோஷமாக வந்து தரிசிக்கக்கூடிய நாள். தவறவிடாமல் அன்னையினுடைய தேர் திருவிழாவிலே எல்லோரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு, தேர் திருவிழாவிலே கலந்து கொள்வதனாலே அடியார்களுக்கு இன்னொரு என்ன பலன்கள் கிடைக்கும் என்று பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு தரமாவது அன்னையினுடைய வடத்தை தொட்டு வழிபடுவதனாலே எல்லா விதமான அன்னையினுடைய சகல செல்வங்களும் கிடைக்கும் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள்.
எப்படி மூலஸ்தானம் அன்னை கருவறையிலே அமர்ந்திருக்கிறாரோ அதே போன்ற சிறந்த தோற்றத்திலே நமது ஆலயத்தினுடைய தேர் மிகவும் பிரம்மாண்டமான ஒரு தேராக சித்திரத்தேர் இங்கே அமைத்து வைத்திருக்கிறார்கள். பார்த்தீர்களாக இருந்தால் தெரியும், வருடா வருடம் பார்த்தவர்களுக்கு தெரியும். இந்த தேர் திருவிழாவிலே இருக்கின்ற பொழுது நாம் எங்களுடைய ஊரிலே ஒரு தேர் திருவிழாவிலே இருக்கும் பொழுது என்ன மன நிம்மதியும் சந்தோஷமும் தருமோ அந்த சந்தோஷத்தை இந்த அன்னை துர்க்கை அம்பிகை எல்லோருக்கும் அள்ளி வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். அந்த வகையிலே நீங்கள் எல்லோரும் வந்து அன்னையனுடைய இந்த தேர் திருவிழாவிலையும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த மொன்றியல் மாநகரத்திலே தமிழும் சரி சைவமும் சரி தலை தோங்க இங்கே நிறைய அருளாளர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நிறைய ஆசிரியர்கள் இங்கே ஆசிரியர்கள் கலை ஆர்வலர்கள் என்று சொல்லி நிறைய பக்திமான்கள் என்று சொல்லி எப்படி ஒரு நமது கிராமத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது ஒரு திருவிழாவை பார்க்கின்ற பொழுது இசைக்கு குறைவிருக்கா எண்ணத்துக்கு குறைவிருக்கு என்ற அளவில் இந்த விழா நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இசை நிகழ்வுகள், நல்ல மங்களவாத்திய கலைஞர்களுடைய நல்ல இசை. பூவுக்கு குறைவிருக்கான்னு பார்த்தா அது கூட கிடையாது. நிறைய புஷ்பங்கள் மாலைகள் எல்லாம் கொண்டு வந்து அலங்காரம் செய்து இந்த ஆலயத்திலே எப்படி நாங்கள் ஒரு எமது கிராமத்திலே அன்னையை எப்படி வழிபட்டோமோ அதே போல ஒரு மன சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு ஆலயமாக அன்னையினுடைய ஆலயம் இங்கே அமைந்து அம்பிகை அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முண்டமிழையில் பார்க்கக்கூடியவர்கள் என்னுடன் உரையாடினதை வைத்து சொல்லுகிறேன், தவறாமல் காலை மாலை திருவிழாவை முண்டமிழூடாக பார்க்கிறோம் ஐயா. அம்பாள் அழகாக இருக்கிறார்கள், பூஜை வழிபாடுகள் நல்ல முறையிலே நிகழ்கிறது என்றால் இதற்கு பாடுபடக்கூடிய இங்கே தொண்டர்கள் அதிகம், நல்ல ஆலய நிர்வாகத்தினர், நல்ல உபயதாரர்கள் என்று சொல்லி வழிபடக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தரும் இந்த ஆலயத்திலே தங்களுடைய பங்கை சிறப்பாக செய்கிறார்கள். எப்படி எங்களுடைய வீட்டிலே ஒரு விசேடம் நிகழும் பொழுது நாங்கள் ஆர்வமாக அதை முன்னெடுத்து நடத்துவோமோ அதே போல வரக்கூடிய ஒவ்வொருதர்களும், அதை விட இங்கே சிறார்கள் பஞ்சபுராணம் பாடுவதாக இருக்கட்டும், தேவார பதிகங்கள் பாடுவதாக இருக்க, எதுவாக இருந்தாலும் முன் வந்து அவர்கள் செய்வதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி தருகிறது. அந்த வகையிலே இந்த முன்தமிழனுடைய சேவையானது பெரிய சேவை. நான் வருடா வருடம் எப்பொழுதுமே முன்தமிழை பற்றி சொல்லுகின்ற பொழுது நான் சொல்வது என்னென்றால், உலக ரீதியாக இந்த துர்க்கை அம்பிகையினுடைய இந்த ராஜ கம்பீர தோற்றத்தை அடியார்கள் பார்த்து தரிசிப்பது மட்டுமில்லாமல் நிறைய பேர் சொல்லுவார்கள், வேலையிலே இருந்து ஐயா காலம திருவிழா பார்த்தோம், நேற்று திருவிழா பார்த்தோம், அம்பாளை தரிசித்தோம், சந்தோஷம் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே இந்த தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி இந்த ஆலயத்தை எங்கோ கொண்டு செல்கின்றது. அந்த வகையிலே அந்த நிறுவனத்தாருக்கும் இந்த நேரத்திலே ஆசிகளை சொல்லி ஒவ்வொரு நாளும் தங்களுடைய தலையாய கடமையாக இங்கே வந்து இதை தொகுத்து வழங்கக்கூடிய அந்த புகைப்பட கலைஞர்களுக்கும் இந்த வேளையிலே ஆசிகளை தெரிவித்து அனைவருக்கும் அன்னையனுடைய இறையாட்சியானது நிறைய கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து மகிழ்ச்சிகளோடு கூடிய அன்பையும் தெரிவித்து எல்லோரும் அன்னையனுடைய கிருபையினாலே அமோகமாக வாழ வேண்டும். ஒரு தரமாச்சும் வந்து வராதவர்கள் வந்து அன்னையை தரிசிக்க வேண்டும் என்று கேட்டு அமைகிறோம். அரஹர நம பார்வதி பதயே, அரஹர மகாதேவா. நன்றி.